அத்தை ம் சாப்பிடலாமா? இல்ல ரித்திகா, நீ முதல்ல சாப்பிடுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை. உட்கார். என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லக்கா, இன்னைக்கு சாட்டர்டே இல்ல. ஆ, அண்ணி பாவை எந்திரிச்சிட்டாளா அண்ணி? அவ எந்திரிக்கிற டைம் இன்னும் ஆகவே இல்ல. ஐலி, எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரியா? ம் இதோ கொண்டு வர அண்ணி. என்ன இவ நம்மள ஒதுக்கி வச்ச மாதிரியே நடந்துக்கிறா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆபீஸ்க்கு வரலையான்னு கேட்டா நாளைக்கு பார்க்கலான்னு சொல்றா. நான் சாப்பிட வான்னு கூப்பிட்டேன், அப்ப வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அயலை போய் ஜூஸ் கொண்டு வர சொல்றா. அது எப்படி அத்தை உடனே மாற முடியும்? நம்ம செஞ்ச சம்பவம் அப்படி. உடனே மறக்க கூடியதா அது? கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். பாத்துக்கலாம். ம் அண்ணி இந்தாங்க. தேங்க்ஸ் ஐலி. ஆமா, நீ சாப்பிட்டியா? இனிமேதான் அண்ணி சாப்பிடணும். பாவையும் எழுந்து வந்துட்டோம். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கனே. ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல தான் பார்த்த மாதிரி ஞாபகம். பாட்டி வாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி, நான் காஃபி போட்டு கொண்டு வரவா? வேண்டாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் சாப்பிட போறோம்ல, நீ வேலையை பாரு. ம் ஆ. சரி. ஷூ நீ போ. ரித்திகா, இந்த அம்மாவை பகைச்சிக்காத. இவங்க சொன்னா இந்திராவும் சரி உன் மாமாவும் சரி சொன்ன வார்த்தைய தட்டாம கேட்பாங்க. அதனால இவங்க இங்க இருந்து போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நடந்துக்கோ. என்ன சரியா? செல்வநாயகி, என்னை பத்தி தானே சொல்லிட்டு இருக்க? ஐயோ இல்ல. சொல்லு சொல்லு, பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா சொல்லிடலையே. இன்னைக்கு உன் மருமக வேலை செய்யறத நான் பார்க்கணும். அதனால நீ விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சின்னம்மா, அது என்ன? இல்ல, ஒண்ணு இல்ல. ரித்திகா, நீ வேலை பாரு, நான் இதோ வந்துடுறேன். பாரு. ஆட்டம் வேலை ஆரம்பி. ஐலி, ஆ. நீ போய் கிச்சன் வேலையை பாரு. அவ இந்த காய்கறியை கட் பண்ணுவா. ம் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வேலை ஆரம்பி. அடடா, மருமகளுங்க பரிமாற, வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட, இத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி எல்லாரும் தினமும் ஒரு வேளையாவது குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டா குடும்பத்துல எப்போதும் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்பா உதயா, அத்தை, நீங்க இப்படிதான் தினமும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா, இல்ல நான் வந்திருக்கேன்னு தான் இப்படியா? தினமும் கஷ்டம்தான் அத்தை. ஆனா லீவ் நாள்ல மட்டும் இப்படி ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவோம். சரி. பாட்டி சாப்பிடுங்க. ஆ, ஆ. அடாடா, சாப்பாடு இவ்ளோ அருமையா இருக்கு.
இவ்வளவு ருசியா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஐலி, நீ தானே சமைச்ச? அது அவளை என்ன பாக்குற? அவ காய்கறி தானே வெட்டி கொடுத்தா. அதெல்லாம் சமைக்கிற லிஸ்ட்ல வராது. நீ சமைச்சத நானே பார்த்தனே. ஹே கிழவி, அவளை பாராட்டுறனா பாராட்ட வேண்டியதானே. என்ன இதுக்கு நீ அசிங்கப்படுத்துற? இவ்வளவு பக்குவமா சமைச்சா உன் புருஷன் உன்னை விட்டு எப்படி போவான்? கபிலா, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடி. ஏய், தண்ணிய குடிடா. ஐயோ, அப்பளம் மறந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். ஏய் நில்லு. ஆ? என்ன இது? தாலி. அது எனக்கும் தெரியும். இது நீயே உனக்கு கட்டிக்கிட்ட தாலி. என்ன பாட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இந்திரா, நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டதை என் கண்ணால பார்த்தேன். என்ன பாட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இந்திரா, நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டதை என் கண்ணால பார்த்தேன். என்ன சொல்றீங்க பாட்டி? நானே தாலி கட்டிக்கிட்டேனா? நான் ஏன் அப்படி பண்ணுவேன்? இதோ உங்க கண்ணு முன்னாடி தானே என் ஹஸ்பண்ட் இருக்காரு. ஏய், எனக்கு நல்லா தெரியும். நான் கோயில்ல பார்த்தது ஒன்னத்தான். நீ தாலி கட்டிக்கிட்டத பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள அங்க இருந்த கூட்டத்துல காணாம போயிட்ட நீ. பாட்டி, நீங்க பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இந்த தாலி ஐலி கழுத்துல நான் கட்டினது. இது எங்க கூட இருந்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா?